ஜாதகப்படி எனக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஜோதிடம் என்னோட ஜாதக கட்டங்களை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நான் படிக்கிறேன். பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத விட எந்த ஒரு வழிக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு மாற்று வழின்னு ஒன்று இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நேரம் காலம் உங்களுக்கு பிறப்பிடம் இல்லாதவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை கணிக்கவே முடியாதுங்க. ஆனால் அப்படி வரக்கூடிய ஆட்களுக்கும் எங்க கிட்ட இருந்து நாங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தொழில் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் போய் வேலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஆன்மீகம். இது வேலைக்கு போகலாமா இல்லை தொழிலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கு ஜோதிடம். ஆனால் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்துக்கு வேண்டாம்னா தயவு செய்து வேண்டாம்னா அதை வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுறது. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் மூலமாக ஒருத்தருக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? ஜோதிடம் மூலமாக ஒருத்தரை அழகாக்க முடியுமா? ஜோதிடம் மூலமாக கர்மாவை கரைக்க முடியுமா? இப்படி பல விஷயங்கள் ஜோதிடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட வீடியோ பார்த்ததில் ஒரு வீடியோ ரொம்ப யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்காக தான் உங்களை வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சேன். ஏன்னா கருப்பாக இருக்கிற நபர்களை சிகப்பாக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். எப்படியாவது உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு நானும் சிகப்பாயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் பேசின விஷயங்கள் எடுத்திருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி ஜோதிடத்தின் மேலேயே சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ அது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தான் காரணம். நீ ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்க போகுது. ஒரு தீய விஷயங்கள்ல செயல்படுற அப்படின்னா கோர்ட்டு கேஸ்ன்னு சந்திக்க போற. ஃபுட் கான்சன்ட்ரேஷன் சரியா இல்லை அப்படின்னாக்கா உனக்கு உடல் உபாதைகள் வரும். ஒரு தொழில் பண்ணுற அந்த தொழில் வந்து நீ சரியாக அந்த தொழில் நுணுக்கங்களை சரியாக பண்ணலை அப்படின்னா தொழில் லாஸ் ஆகும். இதுதான் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதோட ரியாக்ஷன் தான் உனக்கு நடக்க போகுது. இதில் ஜாதகங்கிற ஒரு விஷயம்லாம் எங்கேயும் எதுவுமே பண்ணாது. அதனால் நீ முதல்ல ஒன்று நம்பு அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இன்னொரு பக்கம் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வந்துடுவான்டா அப்படின்னு சொல்கிற சில நபர்களையும் பார்க்குறோம். இங்கே ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜாதகம் ஆக்சுவலாக உண்மையா? இப்போ ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நான் நிறைய வீடியோஸும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கட்டாயமாக சொல்லணும். பொதுவாக வந்துட்டு இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையின் என்னோட வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நானுமே இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு லா கிராஜுவேட்டு, ஒரு லாயராக இருந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ளார எனக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜோதிடம் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வங்கள். என்ன ஆர்வம், இப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கா ப்ராக்டிக்கலாக நடக்குது, எனக்கு யாராவது ஒரு ஜோதிடர்கள் சொல்லியிருக்கணும். அந்த டைமில் எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. இந்த ட்ரஸ்ட் பேசிஸில் தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறது தெரிவிச்சு. இதுக்கு நான் ஒரு சின்ன ஏன்னா என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்தது நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது லா சேரும்போதே ஆஸ்ட்ராலஜி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் சேர்ந்தாச்சு. அப்போ நம்ம ஒவ்வொன்றும் அப்போ தான் தெரியுது, இந்த கிரகம் இதோட சேரும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருதுன்னு தெரியுது. அப்போ நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்யூச்சரில் கல்யாணம், அப்போதைக்கு திருமணம் ஆகலை. திருமணம் ஆனதுக்கப்புறம் ஜாதகப்படி எனக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஜோதிடம் என்னோட ஜாதக கட்டங்களை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நான் படிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு அந்த ஆர்வங்கள் படிப்போடு அப்படியே போயாச்சுங்க. திருமணம் ஆன கையோடு ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நடக்குது. அப்படிங்கும்போது கட்டாயமாக இந்த ஜாதகங்கிறது ஏதோ இருக்குது, அந்த இருக்கக்கூடிய விஷயத்துக்குலாம் நம்ம போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தைகள் ஜாதகத்தை நான் வந்து முதல் ஆராய்ச்சி ஜாதகமாக ரிசர்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது, அப்போ எப்படி என்ன அமைப்புகளை எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ ஏற்கனவே இது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான், அந்த விதிக்கப்பட்டதுக்கு ஒரு நேரம் காலம் வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த உண்மையாக பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கும்போது கட்டமாக நம்பிதான் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது ஜோதிடம் முழுக்க உண்மைதான், உண்மையான ஒரு விஷயத்தை தான் வந்து ஆஸ்ட்ராலஜியை அப்போதைக்கே முன்னாடி எந்தையோ ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு பண்டைய காலத்தில் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. நம்ம அதான் இப்போ கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வேலை மற்றவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு இதில் நான் ஒரு யதார்த்த வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மைங்க. இது வந்து நீங்கள் பொது பலன்களாக பார்க்காம உங்களோட பிறப்பின் அடிப்படையில் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த இடத்தை பேஸ் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கணிச்சோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரெட்டை குழந்தை 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நாளைக்கு எப்படி இருப்பேன், நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவேனா, நான் லா அட்வொகேட் அப்படிங்கிற ப்ரொஃபஷனை விட்டுட்டு நான் இதுக்குள்ளே வந்தேனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை நான் பார்த்தது என்னோட லைஃப்பில். இந்த மாதிரி உங்களோட நேரம் உங்களோட காலங்கள் இருந்தால் கட்டாயமாக வந்து ஜோதிடம் 100% உண்மை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆமாம் இது ஜாதகம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் இதுதான் சொல்கிறாங்க. இந்த கேள்வியை நான் நிறைய ஜோதிடர்கள்ட்ட இன்டர்வியூஸில் கேட்டுட்டேன். இது வரைக்கும் எனக்கு சரியான விளக்கம் வரல. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறீங்களே, எந்த வகையில் சம்பந்தம் இருக்குது? நம்ம எதை உதாரணமாக வச்சு அதை எடுத்துக்கலாம்? இப்போ வந்து அறிவியல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, இப்போ உங்களோட என்ன சொல்கிறதுங்க மைண்ட் சென்ஸ்னு சொல்லுவோம், உங்களோட நாலேஜில் தெரிஞ்சுக்கிறது, உங்களோட பார்வைகள் அறிவியல் அப்படிங்கிறதும் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய பார்வைகள் அறிவியல் அப்படிங்கிறது ரெண்டுமே வேறு. ஸோ நீங்கள் சயின்ஸ் அப்படிங்கும்போது நார்மலாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் எடுத்து போகிறீங்க. ஜியோகிராஃபிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் தான் உங்களுக்கு, அதுவும் அறிவியல் தான், ரைட்டுங்களா? அப்போ இந்த கோள்களின் அமைப்பு உங்களுக்கு வந்து அந்த காலத்திலே வந்து 9 கோள்கள் இருக்குங்கிறது நாசா சேட்டிலைட்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடியே சித்தர்கள் சொல்லியாச்சு. 9 கோள்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த ஒரு தூரப்பட்ட காலத்தில் இந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அது நம்மளோட ஹியூமன் லைஃப்பில் வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரிஸ் எல்லாம் தாண்டி போய் இருக்கக்கூடிய விஷயத்திலே சொல்லியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து அறிவியல் இந்த ஒரு வேக வளர்ச்சிகளில் இந்த கேள்விகளே இப்போ தான் வருது. ஆஸ்ட்ராலஜி வந்து எப்படி நீங்கள் சயின்ஸ்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது, ஆஸ்ட்ராலஜி முழுக்க முழுக்க ஜியோகிராஃபிக்கல் சயின்ஸுங்க உங்களுக்கு. ஏன்னா புவியோட சக்தி, பூமியோட ஈர்ப்பு விசையை வச்சு தான் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறோம். ஏன்னா என்ன காரணத்துக்கு உங்களோட பிறந்த நாளுங்கிறது நம்ம எடுக்கிறோம். பிறந்த நாள் எப்படி வருது, முதல் நாள் எப்படி கணிக்கப்படுது, சூரியன் சந்திரனை வச்சு தான் நாட்கள் நம்ம வந்து கணிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ அதுலேயே உங்களுக்கு கோள்கள்னு வந்துடுது. அந்த கோள்கள் அப்படிங்கிறது, கோள்களை எதை பேசுனா ஜியோகிராஃபிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் தான், டாபிக் தான் பேசுது. அப்போ நான் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஃபார்முலேஷனை வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டே வந்திருக்குங்க. ஆயக்கலைகள் உங்களுக்கு 64ல் ஒரு கலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜோதிடம். அந்த ஜோதிடத்துக்குள்ள டிரைவேஷன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம H2O வாட்டர், ஆக்சிஜனா ஓட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதோட கலப்பத்தில் என்ன ஒரு டிரைவேஷன் வருது, ரெண்டையும் கலந்தால் என்ன ஒரு உங்களுக்கு ஆன்சர் வருதுங்கிற மாதிரி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிலையும் இந்த கிரகங்கள் இதோட அமைப்புகளை இருந்தால் இந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீ டிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபார்முலாவில் டிசைன் உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆகணும் அப்படின்னாலே அதுதான் நம்ம சயின்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? அறிவியலாக உங்களுக்கு இந்த ஈர்ப்பு விசை இதோட சேரும்போது உங்களுக்கு கிராவிடேஷன் புல் இருக்குது உங்களுக்கு, இல்லை அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு நிலைவுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட பூமி சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிவல்யூஷன் வச்சுட்டு நம்ம சொல்கிறோங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களோட பிறந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ உங்கள் பிறந்த இடத்த வைக்கும்போது அந்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி இந்த கிரகங்கள் இங்கே எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இது முழுக்க அடிப்படையில் உங்களுக்கு அறிவியல் தான். பட் அறிவியல்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்துட்டு என்னென்னா வந்து நம்ம ஐன்ஸ்டீனோட ஞாபகம் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த கற்பனை கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுக்கு உங்களுக்கு வான்மண்டலம் இருக்கக்கூடிய 9 கிரகத்தோட எனர்ஜி லெவல் அந்த டைமில் எப்படி இருக்குது, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அறிவியல் தான். அந்த வகையில் ஜோதிடம் அப்படிங்கிறது முழுக்க அறிவியல் தாங்க. ஓகே, ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களோட பார்வையில் என்னென்னா, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடர்களே அணுகிறாங்க. ஜோதிடம் மூலமாக ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அது வரைக்கும் தான் ஜோதிடம். அதை தாண்டி அதில் நீங்கள் மாற்றலாம் முடியாது. அந்த கட்டங்களில் என்ன இருக்கோ அது உண்டான ரியாக்ஷனை அதை கொடுத்துட்டு போய்டும், அவ்வளோதான். இதை நீங்கள் கிராஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறதோ இந்த பரிகாரங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத தாண்டி இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கலாம், எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு ஜோதிடத்தில் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்குங்க. அதுவுமே எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் தி ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விஷயங்கள் செயல்படுத்தினாலும், இப்போ ஒரு பந்தத்துக்கு ஒரு செவுத்து மேலே அடித்தா ரிட்டர்ன் வந்து தான் ஆகணும். ஒரு விஷயம் மேலேருந்து கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கட்டாயம் கீழே தான் வரும், திருப்பி மேலே செயல் பண்ணி போகாது. இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு எங்கே பிரச்சனைகள் இருக்கோ அங்கே தான் தீர்வுகளும் இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய இப்போ எந்த கிளையண்ட் வந்தாலுமே நான் முன்னாடியே சொல்லிடுவேன், என்கிட்ட கன்சல்டேஷன் வரக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்குமே நானும் உங்களோட சார்ட்டை ரீட் பண்ணுறேன், அதுதான் என்னோட வேலை, ரைட்டுங்களா? நான் ரீட் பண்ணதையே நீங்கள் சொல்யூஷனாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, உங்ககிட்ட இந்த நேரத்துக்கு நான் வந்து பார்த்தேன், பட் எனக்கு இது நடக்கலாம்ட்டு கேட்பாங்க, ரைட்டுங்களா?
நான் நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பரிகாரங்கிற வார்த்தையும் ரொம்ப ஒரு ஓல்டு டேர்ம் ஆகிப்போச்சு ரைட்டுங்களா. ஒரு ஏமாத்து வேலைங்கிற மாதிரி இந்த பரிகாரங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போ, இந்த வேலைகளை பண்ண இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லும் போதே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதில் டோட்டலாக நம்பிக்கையே முதல்ல இல்லை. அப்போ எதையுமே ஒரு லாஜிக்காக சொல்லணும். தாண்டி இப்போ எளிய பரிகாரமும் இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குங்க. பட் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் பண்ணவும் பரிகாரங்கள் எல்லாரும் பேசிடுறாங்க ரைட்டுங்களா. பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத விட எந்த ஒரு வழிக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு மாற்று வழின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடம் மயிலாப்பூருக்கு நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு மேப், கூகுள் மேப் ஒன்று காட்டுதுங்க. நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டும் இருக்கும், கூகுள் மேப்லேயும் ஒன்று இருக்கும். இப்போ இந்த இடத்துல போனால் டிராஃபிக் காட்டோன்னே நம்ம வந்து ஒரு டேர்னை போட்டு வந்துடுறோம், வந்து இங்கே ரீச் ஆயிடும். ஸோ டெஸ்டினேஷன் உங்களுக்கு என்ன, நான் மயிலாப்பூர் வரணுங்க தான் டெஸ்டினேஷன். நான் ஷார்ட்கட்டில் போனால் என்ன, சுற்றி வந்தால் என்ன, இதில் எது புத்திசாலித்தனம், எனக்கு ஷார்ட்கட்டில் போய் வர்றது எனக்கு புத்திசாலித்தனம். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிற அந்த டேர்மை விட்டுட்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று வழி ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு வந்து உடல் தொந்தரவு அப்படிங்கும்போது ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சேரல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இதை விட இந்த டாக்டர் பெஸ்ட்டாக இருக்குன்னா அங்கே போவோம், அதோட மருந்தையும் எடுப்போம். இல்லை எனக்கு வந்து அலோபதியே சேரலை, இங்கிலீஷ் மெடிசன் எனக்கு சேரலை அப்படின்னா நான் ஆயுர்வேதிக்கு நான் தாவிரன்னு போகிறாங்க, ஃபிசியோக்கு போகிறாங்க, சில பேர் யுனானிக் போகிறாங்க. இது வந்து மாற்று வழிங்க, இது வந்து பரிகாரம் கிடையாது. அப்போ ஜோதிடத்தில் பரிகாரத்தை விட ஜோதிடத்தில் மாற்று வழிங்கிறது இருக்குது. இந்த மாற்று வழி உங்களுக்கு தெரியணும்னா அப்போ உங்களோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போ இதில் தான் நீங்கள் வந்து பொதுவான பரிகார முறைகளை இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வருதுங்க. உங்களோட பிரச்சனைகள் என்னன்னே எனக்கு தெரியாமல் நான் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வேறு, ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வேறு, பிறந்த நேரம் வேறு, பிறந்த இடம் வேறு. ஒரே ராசிகள் நட்சத்திரத்தில் எல்லாமே இருந்தால் கூட வெளியிலேருந்து ஒரு பரிகாரம் இப்போ நாங்களே வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது பொது பலன் தான். ஜென்ரிக்காக எடுத்துக்கலாம், உங்களோட மன சந்தோஷத்துக்கு அந்த வேலைகளை செஞ்சு அதை எடுத்துக்கலாமே தவிர அதுவே முழுக்க தீர்வை கொடுக்காது. ஆனால் உங்களோட சுயஜாதக அமைப்பு படி உங்களுக்கான பிரச்சனைகளை நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணோம்னா எதுக்கான மாற்று வழி என்னவோ அந்த மாற்று வழியை சொல்லலாம். ஸோ என்கிட்ட வர கிளையன்ஸுக்கு நான் வந்து பரிகாரம் அப்படிங்கிறத விட மாற்று வழி தான் நிறைய கொடுத்துட்ருக்கேங்க. பரிகாரம் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிடத்தின் மேலே எங்கே இன்னொரு சந்தேகம் வருது அப்படின்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, வருட பலன் இதெல்லாம் சொல்கிறாங்க. நல்லபடியாக சொன்னாங்க அப்படின்னா அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த வருடங்கள் அப்படியே கடந்து போகுது. ஒருவேளை நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பயத்தோடையே அவங்க அந்த வருடம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வருடம் ஃபுல்லாக பயத்தோடையே ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வருடம் போகிறப்ப அடுத்த ராசி பலன், அடுத்த வருட பலன் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே சொன்ன விஷயங்கள் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரியே தெரியல. பண வரவு பணமழை கொட்டும் அப்படிம்பாங்க, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும், பல வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி உங்களை வச்சு செஞ்சிருவார் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி ப்ரீவியஸ் இயர்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அப்படி நடந்த மாதிரியே ஒன்றும் தெரியலை. ஸோ இங்கே தான் ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி கிரக பயிற்சி அப்படிங்கிறது மூலமாக ஒருத்தருக்கு வாழ்வியலில் இந்த மாதிரியான நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அப்படிலாம் ஒன்று நடக்கிறது இல்லையே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து நானுமே இந்த பொது பலன்களையும் பெயர்ச்சிகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கிடையாதுங்க ரைட்டுங்களா. ஏன்னா நிறைய என்னோட வீடியோஸ் எடுத்து பார்த்தா நான் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே தவிர சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் வருது, இந்த ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும், இது ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது வந்துட்டு நான் ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்ததே கிடையாது ரைட்டுங்களா. எனக்கு அதில் வந்து ஆர்வமும் இல்லை. ஒரு பெயர்ச்சி, ஒரு டிரான்சிட், ஒரு கிரகத்தோட உங்களுக்கு டிரான்சிட், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனிதனோட வாழ்க்கையில் வந்து இம்பேக்ட் பண்ணுதுன்னா இம்பேக்ட் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். எப்படின்னா உங்களோட சுயஜாதக அமைப்பில் அது இம்பேக்ட் பண்ணுங்க. மேஷராசி நேயர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா இந்த எத்தனையோ கோடிகள் மேஷராசிகளில் இருக்கு ரைட்டுங்களா. ஒருத்தன் அம்பானியா இருப்பாங்க, ஒருத்தன் பிச்சைக்காரனா இருப்பான், அவனும் அந்த மேஷராசியில் தான் இருப்பாங்க, அவங்களும் அந்த மேஷராசியில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இடையில நிறைய வந்துருச்சு இந்த பெயர்ச்சிகளை வச்சு. அந்த பயிற்சிகளை இப்போ எதையாவது ஒன்று சொல்லுங்கப்பா நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும். இப்போ எனக்கே மேடம் நீங்கள் திருப்பி இதையே சொன்னால் கூட நீங்கள் பயிற்சிகள் சொன்னால் தான் உங்களுக்கு வியூஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, போய் கேட்கும்போது பயிற்சிகள் சப்ஜெக்டை சொன்னாலுமே அப்போ உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு முழு தீர்வாக கொடுக்கும். இது நான் பொதுவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேங்கிறத நான் சொல்லிட்டு வந்துடுறது ரைட்டுங்களா. அப்போ பொதுவாக சனி பயிற்சியை கண்டு பயப்படவோ குரு பயிற்சியை கண்டு சந்தோஷப்படவோ வேண்டாம் ரைட்டுங்களா. குரு பிரச்சனைகளையும் கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஜாதக ஜோதிடமும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் தொடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த 2லையுமே உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே உட்காந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன மாதிரி கர்மாவை கொடுக்க போகிறாரு, குரு எங்கே உட்காந்துருக்காரு, உங்கள் மாதிரியான கர்ம பலன்கள் என்ன கொடுக்க போகிறான்னு அதன் அடிப்படையில் தான்
பெயர்ச்சிகள் உங்களுக்கு ஆகும். இப்போ வந்து இந்த சனியோட பெயர்ச்சிகள் இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் ஆகுது இல்லைங்களா, இதில் இந்த 12 ராசிக்காரர்களுக்காகட்டும் பொதுவாக எதையும் எடுத்து பயப்பட வேண்டாம், ரைட்டுங்களா. உங்களோட ஒரு மாற்றா எப்பவுமே சேனலில் ஓப்பன் பண்ணி பொதுவாக இந்த ராசி பலன்களை படிக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து பிரியப்பட்ட ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு அந்த வருட காலங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா பிறந்த நேரத்துக்கு எனக்கு இந்த கிரகங்கள் எப்படி உட்காந்துட்ருக்கு, இந்த பெயர்ச்சிகள் எனக்கு நல்லதா கெட்டதாங்கிறது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இந்த சுய ஜாதகம் சொன்னீங்க இல்லையா, சுய ஜாதகத்தில் ஏற்கனவே ஜாதகம் இருக்கிற ஒரு நபர்களுக்கே சரியான ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. சம்டைம் ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இல்லைனா அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. என்ன ரீசன் ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப அவங்களோட வருடமோ நேரமோ அந்த டைமிங் சம்திங் ஏதோ தப்பாக இருக்குது, அதனால ஜாதகம் தவறாக கணிக்கப்பட்டிருக்கு, அதனால இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு. ஜாதகமே இல்லாத நம்பர், அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரில, டைம் தெரில, லொக்கேஷன் தெரில, எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் எதுவுமே தெரியாத நபர்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஜாதகம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி தரோம், உங்களோட கரெக்டான ஜாதகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் சொன்ன ஜாதகமே இப்படி தவறாக இருக்கிறப்ப ஜாதகமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே, அப்படி அது சரியாக கணிக்க முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நேரம் காலம் உங்களுக்கு பிறப்பிடம் இல்லாதவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை கணிக்கவே முடியாதுங்க, ரைட்டுங்களா. ஆனால் அப்படி வரக்கூடிய ஆட்களுக்கும் எங்கள் கிட்ட இருந்து நாங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் பிரசன்ன ஜோதிடம் சொல்லுவாங்க, அது பேர் ஹொராரின்னு சொல்லுவாங்க அது பேர். அது என்னன்னா நீங்கள் வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதன் கடியில் உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். ஆனால் இதை வந்து உங்களோட ஜாதகத்தில் இப்போ நீங்கள் வந்து நான் இன்னைக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் வந்து பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வருதுன்னா அந்த கேள்விக்கு பிரசன்ன ஜோதிடம் மூலம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் அதுவே அந்த பிரசன்ன ஜோதிடத்தை வச்சுட்டு எக்ஸாம் பாஸ் ஆகிடுவாங்க, இவங்க எந்த கோர்ஸுக்கு போவாங்க, எங்கே படிப்பாங்க, அடுத்தவங்களோட கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் தீர்மானம் பண்ண முடியாது. இதை வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் காலம் அந்த இடம் தெரிந்திருந்தால் நல்ல கர்மா, ரைட்டுங்களா. இப்போ இருக்கக்கூடியதில் எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா தெளிவாயிட்டாங்க ஆட்கள். முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80s 70s அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பெரும்பாலும் நேரங்கள் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரம் வித்தியாசப்படும் போது எங்களுக்கு எங்களோட சைடில் பேர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எங்களோட மெத்தடில் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 மணிக்கு ஒரு டைமிங் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 5:30க்கு பிறந்திருக்கலாம், ரைட்டுங்களா. அந்த 5:30 டைமில் எங்களால் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுங்க. ஆனால் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சொல்லி இந்த மாதம் உங்களுக்கு நடந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருப்பேன், இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு நடந்துருங்க அப்படின்ட்டு. இந்த நேரம் வந்து மாற்றி கொடுத்தனால என்ன ஆகணும், ஒரு அந்த அரை மணி நேரம் வித்தியாசத்தில் அது ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும், ரைட்டுங்களா. அப்போ இந்த 5-6 வருஷத்துக்கான உங்களோட பர்சிவன்ஸ் என் மேலே உங்களோட ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஏமாற்றிட்டாங்க நம்மளை நடக்கும்னு சொன்னாங்க நடக்கவே இல்லைன்ட்டு. அப்போ இந்த நேரம் வித்தியாசத்தை நம்மளால் சரி பண்ண முடியும், அது ஒரு குறுகிய இது நீ நாள்பட்டில் ஜென்ரேஷன் ஆக சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாட்டியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பழித்தல் இருக்குன்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் நம்ம ரிசர்ச்சிங்கில் வந்துட்டு ஆஸ்ட்ராலஜியில் உட்காந்து ஃபுல் டைமாக மும்மரமாக நம்ம படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இல்லாமல் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறதுக்கு முடியாதுங்க. அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது கட்டாயமாக வந்து பொய் தான், உண்மை கிடையாது. அது மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த தொழிலோட நுணுக்கம் தெரியணும், உன் மேலே நம்பிக்கை இருக்கணும், எந்த இடத்துல எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலே நீ வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஜாதகத்தில் உனக்கு தொழில் பண்ணுறதுக்கான நேரம், சொந்தமாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாக்கா இந்த கிரகம் இங்கே வந்தால் தான் உனக்கு செட் ஆகும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாத. பட் உனக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு உண்டான அதுக்குண்டான பயிற்சிகள் இருக்கா, இதெல்லாம் இருந்தாலே உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சில ஆன்மீகவாதிகளே சொல்கிறாங்க. ஒன்று நம்பு போதும், காலம்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜாதகர் சைடில் நீ சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு முதல்ல உனக்கு சோர்ஸே கிடையாது, நீ சொந்தமாக தொழிலே பண்ணாத, நீ வேலை பார்க்குறதுக்கு தான் ரைட்டான பர்சன், இதுதான் உன் ஜாதகம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, ஒருவேளை தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் உனக்கு தொழில்னு ஒன்று அமையும், இங்கே பண்ணாதான் நீ சிறப்பாக இருக்க முடியும், இல்லைனா நீ லாஸை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தர் தன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டங்களில் அவருக்கு அந்த இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்? கண்டிப்பாங்க. இது என்னன்னா லைக் இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் கலந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆன்மீகம் முழுக்க முழுக்க உள்ளுணர்வுங்க. இப்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த வேலைனாலும் இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜில் உங்களுக்கு வந்து நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன், ரைட்டு? நீங்கள் இது மாதிரி உன் மேலே நம்பிக்கை வைப்பான், இப்போ இது உங்களுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறேன். எப்பவுமே வந்து அந்த அஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அப்படி தான் நம்மளோட பாடி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. உங்களை பற்றி நீங்கள் நல்லா பண்ணி சூப்பர் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ் உள்ளுக்குள்ளே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், ரைட்டுங்களா? இது ஆன்மீகங்க. இது ஆன்மீகம் முழுக்க உள்ளுணர்வு சம்மந்தப்பட்டது. ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல், ரைட்டுங்களா? இந்த அறிவியல் வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த முடியக்கூடிய அந்த முறை தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜோதிடம் ஆன்மீகம் ரெண்டு வேறு தான். ஆன்மீகம் எல்லா ஆட்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஆன்மீக விஷயத்த இங்கே போனால் இந்த ஆன்மீகம் உனக்கு கிடைக்கும், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற இந்த மைண்ட் செட் உனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதான் ஜோதிடம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு வேலைக்கு ஒருத்தர் போகிறாரு, அவர் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமா அப்படிங்கிறது, நீங்கள் வந்து தொழில் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் போய் வேலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஆன்மீகம், ரைட்டுங்களா? இது வேலைக்கு போகலாமா இல்லை தொழிலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கு ஜோதிடம். அப்போ இந்த ஜோதிடம் முழுக்க அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஆன்மீகம் தேவைப்படுது. அப்போ அறிவு இல்லாட்டி, ரைட்டுங்களா, உணர்வுகள் மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. உணர்வு இல்லாட்டி வெறும் அறிவை மட்டும் வச்சுட்டு பிரயோஜனம். ஏன்னா நான் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் அடிச்சு உங்களை சொல்லுவேன்னா உங்களுக்கு என் மேலே வெறுப்பு தானே வரும் இல்லைங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அறிவாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது வேணும். அந்த திறமை, அந்த சொல்லக்கூடிய முறை தான் ஆன்மீகமே தவிர ஜோதிடம் ஆன்மீகம் வேறு. அப்போ இந்த விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னால் நடக்கும், யார் சொல்லாட்டி நடக்காது அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அறிவுரை சொல்லலாம், ரைட்டுங்களா? கண்ணா நீ தப்பு பண்ணாத, நீ தப்பு பண்ணால் உனக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ஆன்மீகவாதி சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், ரோட்டில் போகிறவங்க யார் வேணாலும் சொல்லலாம், ரைட்டுங்களா? இந்த தப்பு பண்ணால் இந்த மாதிரியான உனக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ஜோதிடத்துக்கு படிச்சிருக்கணுங்க, அறிவாக இருக்கணுங்க, ரைட்டுங்களா? ஆன்மீகவாதிகளுக்கு அறிவுரை தேவை கிடையாது. அவங்களுக்கு அறிவே இல்லாட்டி கூட உணர்வு அங்கே போகாத விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட விழுந்துருவேன்னு சொல்லக்கூடியதுக்கு அறிவு தேவை கிடையாது. நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி இப்படி போன்னு சொல்லக்கூடியதுக்கு படிப்பறிவு தேவை கிடையாது. அப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அறிவார விஷயத்துக்கு வரதுக்கான அவசியம் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஆன்மீகம்ங்கிறது தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. அந்த வகையில் ஜோதிடம் வேற, உங்களுக்கு ஆன்மீகம் வேற. ஓகே, நம்ம இந்த ஆன்மீகத்தையே விட்டுருவோம். அதுலேருந்து ஜோதிடத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்காரு, அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஒரு விஷயம் வருது, சரியான ஒரு இடமும் தேர்வாயிடுச்சு, இந்த டைம் இதை பண்ணால் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாரு. ஆனால் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இந்த காலம் சரியில்லை, இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணாத, அப்படி ஸ்டார்ட் பண்ணினா உனக்கு மைனஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தன்னோட தன்னம்பிக்கையின் பேரில் ஒருத்தர் அந்த பிஸ்னஸை பண்ணலாமா, இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அவருக்கு நெகட்டிவான சில விஷயங்களை கொடுத்து அதை கெடுக்குமா அப்படின்னு? ரைட்டுங்க, கண்டிப்பாக இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனை எடுக்கும்போது ஜோதிடர்கிட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வேலைகள் செய்ய வேண்டாம், தன்னம்பிக்கை அவங்களுக்கு தாராளமாக இருக்கலாங்க. தன்னம்பிக்கை இருக்கிறதுக்கு வந்து பிரச்சனைகளே கிடையாது, தாராளமாக இருக்கலாம். அந்த தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை இதை கேட்காம செஞ்சு ஒரு வருட காலத்துலையோ இல்லை 6 மாதத்துலேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கையும் லூஸ் ஆகிடும். மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டல் லாஸ் தான், ரைட்டுங்களா? அதை வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த தன்னம்பிக்கையை பாழாக்காதபடி ஒரு ஜோதிடர் வந்து தன்மையாக சொல்லலாம், ஒரு பண்போடு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜோஷோடு வரீங்க, நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அப்போ உனக்கு இதெல்லாம் நடக்காது, நீ போ, இதெல்லாம் உருப்படவே மாட்டேன், நீ போ அப்படின்னா அது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறது. இந்த நேரம் இப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவுகள் வரும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய முறைகளை சொல்லும்போது எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்துக்கு வேண்டான்னா தயவு செய்து வேண்டாம், அதை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுறது. அன்னைக்கு நீங்கள் சின்னதாக உங்கள் தன்னம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ சங்கடங்களோ இருந்தால் கூட அதை நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் கட்டாயம் விடுபடுவீங்க. அதனால் கன்சல்டேஷன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பூர்ணமாக ஜோதிடரை நம்பி அந்த வேலைகள் நீங்கள் ஒப்படைச்சாதான் நம்ம சைட்லேருந்து அந்த ஒரு உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் கொடுக்க முடியும். இப்போ மேலை நாடுகளில் நிறைய பார்க்குறோம், இவங்கெல்லாம் அஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று பெருசாக பார்க்குறதில்ல, அதாவது பர்டிகுலராக பிஸ்னஸ் சர்க்கிளில் உள்ளவங்க
பல கோடிகளை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப் எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாது அதெல்லாம் யோசிக்கல. ரைட்டான பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தைகள் முடியுது. இமீடியட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பார்ட்னர்ஷிப்போட ஜாதகத்தை கொடுங்க, அவர் உங்களுக்கு செட் ஆவாரா இல்லையா அப்படின்னு இப்படியெல்லாம் பார்க்கப்படுறப்ப அந்த மற்ற மேலை நாடுகளில் இதெல்லாம் பார்க்காமலே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் தானே ஆகுது. இங்கே மட்டும் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று. கண்டிப்பாங்க. இது என்னன்னாங்க முறைகள் நம்மளோட இப்போ வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சவுத் சைடு, அது இந்தியாவில் இங்கே வந்து இந்த அமைப்புகள் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது முன்னாடியே சித்தர்கள் காலம் தொட்டு நம்ம தான் அந்த ஜோதிடங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட்டுங்களா? இதை அப்ராடில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவர்சீஸில் காண்டினென்ட் மற்ற காண்டினென்ட்டில் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது என்ன, அவங்களும் ஆஸ்ட்ராலஜியாக தே பிலீவ் ஆஸ்ட்ராலஜி, ஆனால் வேறு மாதிரியான ஒரு பாதையில் நீங்கள் அவங்க வந்து டேரக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க வந்து டேரக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேரக்ட் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாடு சைடு நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து பிரசனம் சொல்கிறோம், ஹோராரின்னு சொல்கிறோம். உங்களோட என்ன தாட்ஸோட நீங்கள் வரீங்களோ அந்த தாட்டுக்கான கார்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் அப்படிங்கிறது. அதுவும் அங்கே பார்க்குறாங்க, அவங்க வேறு முறைகளில் பார்க்குறாங்க. ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம அணுகும்போது நம்ம வந்து வெல்த்துக்காக, அதாவது வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்காக நம்ம அதுக்காக கன்சல்டேஷன் போகிறோமா, ஹெல்த்துக்காக போகிறோமா, இல்லை என்ன மாதிரியான இஷ்யூக்கான போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்க அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நமக்கு ஸ்டேட்டஸ் ஒத்து போகுதா, லைக் அவங்க வந்துட்டு பின்னாடி வந்து நல்லா பிக் ஷாட்டாக இருக்கிறாங்களா, என்ன அஃபோர்டபிலிட்டி அவங்க கிட்ட இருக்குதோ அதன்படி நம்ம சைன் போட்டு ஒரு பிஸ்னஸ் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கிறோம். இப்போ அங்கே போக வேண்டாம், நம்ம இங்கே நம்ம பார்க்கலாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஒன்று பார்த்து போடுறதோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதோ அவங்க அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன் யோசிக்கிறதுனா அவங்களோட ஜாதக கட்டத்தில் அவங்களோட பொருளாதார நிலைக்கான கிரக ரீதிகள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ரைட்டுங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி உச்சத்தை தொடணுங்கிற அந்த சப்ஜெக்ட் அவங்களோட சார்ட்டில் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லையே. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரிச் கெட் ரிச்சர், உங்களுக்கு புவர் கெட் புவர்ங்கிற மாதிரியான கான்செப்டே தான். அவங்களுக்கு வெல்த் செக்ஷன் நல்லாவே இருக்குது. அப்போ அந்த வெல்த் செக்ஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா வெல்த்தோட போய் சேருங்கிற மாதிரியான கான்செப்டில் போயிடுதுங்க. நம்ம எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக சின்ன விஷயத்த நம்ம பார்த்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வகையில் போகுது. ஆனால் மேலை நாடுகளிலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதையும் அவங்க பார்த்து கன்சிடர் பண்ணி தான் பண்ணுறாங்க. நம்ம இடத்துல வந்துட்டு அது சின்னதாக வந்து ஜாதகம் ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ரெண்டு பக்கம் செய்யக்கூடிய வேலைகள் ஒன்று தான். ஆனால் நீங்கள் எதன் அடிப்படையில் பார்த்தாலுமே அவங்களுக்கான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது, விதிகள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருட காலத்துக்கு வருஷம் எடுத்து எனக்கு என்ன மாதிரி நடக்கணும்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிறக்கும் போது உங்கள் குழந்தையக்கூடிய ஜாதகத்தோட டைம் பார்த்தாலுமே அதுதான் 30 வயசுல நடக்க போகுது. 60 வயசு உங்களுக்கு வந்து கட்டங்கள் மாற போகிறது கிடையாது. 30 வயசுல கட்டங்கள் மாற போகிறது இல்லை. நேரம் காலங்கள் மாறும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குன்னா அது உடனே டாக்டர் ஆகிறது இல்லை. அது 21 வயசு அப்படிங்கும்போது அதுக்குள்ளே போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளே வருதுங்க. அப்போ இந்த 21 வயசுகள் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே விஷயத்த அந்த குழந்தை 60 வயசுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பிறக்கும் போது உங்களுக்கான நிலைகள் இப்படி இருக்கா, நீ ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் ஆகணும் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வெல்த்தி பர்சனோடையும் நீங்கள் சேரலாம். ஆட்டோமேட்டிக் இதுவும் இருக்கணும். அந்த அமைப்புகள் இருந்தால் தான் அது நடக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்ரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட இந்த அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அது நடக்க செய்யும் உங்களுக்கு. இந்த ஜோதிடத்திலே இந்த ஆன்மீகம் அறிவியல் ரெண்டுத்தையும் இப்படி ஒதுக்கிட்டு இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஆன்மீகமா இல்லை அறிவியலா அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எங்களால். ஒரு நபரை நேரடியாக பார்த்த உடனே அவங்களோட முக அமைப்பு, உடல் அமைப்பு வச்சு இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இவங்களோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் இதெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜோதிடம் சார்ந்ததா, ஜோதிடத்திற்கு வேறுபட்ட இது முறையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.